ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டவராக டெல்லிக்கு வந்து தமிழ்நாடு என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு இல்லையா? இதைத்தான் வந்து பாஜகவினர் வந்து மாநில சுயாட்சி தொடர்பாக பேசும் பொழுது இது பிரிவினைவாதத்தை நோக்கி போகுது அப்படின்ற அந்த விமர்சனமா வச்சாங்க. இதை நம்ம மறுக்க முடியுமா? இல்ல, இதுல என்ன விமர்சனத்தை வைக்கிறதுக்கு இருக்குன்னு கேட்கிறேன். பிரிவினைவாதம் என்று சொன்னால் எது பிரிவினைவாதம்? நான் என்ன கேட்கிறேன் சார், நாங்க ஒரு சட்டத்தை அமல்படுத்துறோம். இது எங்க மாநிலத்துக்கான சட்டம்னு நாங்க கொண்டு வர்றோம். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கு. அதன்படி நாங்க செயல்படுறோம். இங்க இருக்கக்கூடிய கல்வி கட்டமைப்பு எங்களுக்கானது. இங்க இருக்கக்கூடிய கல்வி கட்டமைப்புக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, கட்டுமானங்கள் இருக்குல்ல, அது எங்களுக்கானது. அதை நாங்களே தீர்மானித்துக் கொள்றோம்னு சொல்லி எங்களுடைய நிதியிலிருந்து, எங்களுடைய சீரிய சிந்தனையிலிருந்து நாங்கள் உருவாக்கியதை நீங்கள் கரையான் புத்துக்கட்ட பாம்பு வந்து புகுந்த கதையாக உள்ளே வந்து நுழைந்து நாங்க சொல்ற கல்வி திட்டத்தை தான் நீங்க ஏற்கணும், அப்பதான் நாங்க வந்து கல்விக்கான நிதியை ஒதுக்குவோம்னு சொன்னா இது பிரிவினைவாத செயல் இல்லையா? எந்த விதத்தில் நீங்கள் எங்கள் மீது திணிக்க முடியும்? அப்படி ஏதாவது சட்டம் சொல்கிறதா மாநிலங்களின் மீது திணிக்க வேண்டும் என்று சொல்லி? மாநிலங்களுக்கென்று தனி அதிகாரமே கொடுக்கப்படவில்லையா அரசியலமைப்பு சாசனத்தில்? மாநிலங்கள் எல்லாம் ஒன்றியத்தினுடைய அதிகாரத்தை அப்படியே உள்வாங்கி கொண்டு இயங்க வேண்டும் என்று எங்காவது சொல்லி இருக்கிறதா? இப்படியெல்லாம் எந்த வகையிலும் சட்டம் சொல்வதை கேட்காமல் நீங்கள் எங்களை பிரிவினைக்கு தூண்டிவிட்டு பிரிவினைவாதம் பேசுகிறார்கள் என்று சொல்வதில் என்ன நியாயம் இருக்கிறது? எதற்காக உங்களுக்கு இந்த வெற்று கூப்பாடு? செய்ததெல்லாம் நீங்கள் தானே, கொண்டு வந்து நிறுத்தியது நீங்கள் தானே. மாநில அரசு என்ன செய்யும்? ஒரு கட்டத்துக்கு மேல் பொறுக்க மாட்டாமல் கருத்துக்களை வெளிப்படுத்துகிறோம். கருத்துக்களைத்தான் வெளிப்படுத்துகிறோம். நீங்கள் வரி கொடுப்பதை எங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் பேசுகிறீர்கள். எங்களுடைய மாநில கொள்கைக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீர்கள். நீங்க இன்னைக்கு முதலமைச்சர் பேசினது சரின்னா தர்மேந்திர பிரதான் பேசியது சரியான பாஜக சொல்லணும்ல. தர்மேந்திர பிரதான் ஏன் அப்படிப்பட்ட கருத்தை வெளிப்படுத்தினார்னு சொல்லணும்ல. அதுல இருந்து தானே துவக்க புள்ளி. அதுல இருந்து தானே முதலமைச்சர் வரிகொடா இயக்கம் நடத்துவேன்னு சொன்னாரு. இன்னைக்கு இந்த மாநில சுயாட்சிக்கான குரலை உயர்த்த வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு? ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்தை ஒழுங்காக பயன்படுத்தி இருந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில நிறைவேற்றுகிற தீர்மானத்துக்கு ஒப்புதல் அளித்திருந்தாருன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஆளுநருடைய கண்ணியம் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்குமே. இப்ப ஆளுநர் நிராயுதபாணியா நிற்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டாரு. இதையெல்லாம் சட்ட ரீதியாக போராட வேண்டிய இடத்தில் இருந்து போராடி இருக்கிறோம். இதுல எங்க இருந்து பிரிவினைவாதம் இருக்கிறது? சட்ட ரீதியாக போராடுகிறோம். சட்டம் என்ன சொல்கிறதோ அதன்படி நடக்கிறது இந்த அரசு. சட்டம் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் இருக்கிறது தமிழ்நாடு.